வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கான 30 டேஸ் வார் ஸ்ட்ராட்டஜி. அதாவது 30 நாளும் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இதுக்கான ஓவரால் ரேங்கிங், டீட்டெயில் ரிப்போர்ட் இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டே 3க்கான டெஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கோம். அதுலேருந்து நீங்கள் வந்து டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து நேற்றைக்கு டே 2ல் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 406 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து இதுக்கு முன்னால் டே 1ல் பார்த்தோம் அப்படின்னா 500 பேருக்கு மேலே வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி முடிஞ்ச டெஸ்ட்டு இப்போ வந்து டே 1 டே 2 பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். எல்லா டெஸ்ட்டையும் என்றைக்குனாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணோடனே உங்களோட ஓவரால் ரேங்கிங் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்துடும். இதில் வந்து டாப் மார்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து பவதாரணி அப்படிங்கிறவங்க 50க்கு 48 கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ நேற்றுக்கான கொஸ்டின் லெவல் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஃபிகல்ட்டு தான். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா உமா மகேஸ்வரி, கவியரசு, கோகுலப்பிரியா, அபிஜயன் பாபு, அதுக்கப்புறம் வி பேச்சுமுத்தன், சரண்யா கணேசன், ராஜேஷ் எஸ், மீனு ஆர், பிரதீபா ஏஎஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டாப் 10 ரேங்கில் வந்து இருக்காங்க. ஸோ வந்து இது போக அட்டன் பண்ண எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ரேங்க் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 500 ரூபாய் எழுதியிருக்காங்க அப்படின்னா 500வது ரேங்க் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து அதுக்கு மேலே இன்னும் 2-3 நாளில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டையும் 1000 பேருக்கு மேலே வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்போ மறுபடியும் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1000 பேரில் நீங்கள் வந்து எத்தனை ரேங்க் இருக்கீங்க, இந்த மாதிரி அப்பப்போ ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்டேட் ஆகிட்டே வந்து இருக்கும். ஓகே, ஸோ வந்து நீங்கள் டெஸ்ட்டை கீழே லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வந்து உங்களோட டீட்டெயில் சொல்யூஷன் அதெல்லாம் எப்படி பார்க்கணுன்னா ப்ளே ஸ்டோரில் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணோன்னா முதல்ல ஹோம் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கார்னரில் 3 கோடு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா குரூப் 4 30 டேஸ் வார் அப்படிங்கிற நேமில் வந்து வரிசையாக டே 1 டே 2 இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து அட்டெம்ப்ட் வந்து 0 அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். நீங்கள் சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ரேண்டமாக இங்கே வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உள்ளே வந்து வியூ சொல்யூஷன், வியூ ரிப்போர்ட் எல்லாமே வந்து இருக்கும். அது ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது போக நம்ம வந்து இதில் ஃப்ரீ டெஸ்ட் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து கொடுத்துருப்போம். சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருப்போம், 7 டேஸ் சேலஞ்சு கொடுத்துருப்போம், செக்யூர் நாலேஜ் கொடுத்துருப்போம். நீங்கள் மற்றதும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு டே 4ல் பார்க்கலாம். தேங்க்யூ.